சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க அளவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஆபத்து எதுவும் இல்லையே? தேவையான அளவுக்கு பிளட் கொடுத்துட்டாங்க. பிளட்டை ஏத்திட்டு தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அவர் வயித்துல ஆழமா குத்து விழுந்திருக்கு. ஹெவியா இன்ஜுரி வேற ஆயிருக்கு. இப்போதைக்கு இன்னும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. கவலைப்படாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருங்க. குத்துப்பட்ட காயத்தை ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வரட்டும், பார்ப்போம். ஈஸ்வரி, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. தேவைப்பட்டா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஈஸ்வரி, ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்களே. அத்தை, சின்னையாவுக்கு எதுவும் ஆகாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கையெழுத்து வாங்குறாங்க. தைரியமா இருங்க அத்தை, சின்னையாவுக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா, இங்க நடந்தது, நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தாமா இருந்தேன். தைரியமா இருங்கம்மா. என் பிள்ளையும் இப்படிதான் உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். நானும் என் மருமகளும் பக்கத்துல இருக்கிற முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோம்மா. ஒரு அம்மாவா நானும், ஒரு மனைவியா அவளும் சேர்ந்து வேண்டிக்கிட்டத பார்த்து அந்த முத்துமாரியத்தா மனசு இறங்கி என் மகன் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டாமா. நீங்களும் உங்க மருமகளை கூட்டிக்கிட்டு அவகிட்ட போய் வேண்டிக்கிட்டா அந்த ஆத்தா கட்டாயம் நல்லது பண்ணுவா. உங்க பையனை காப்பாத்தி கொடுத்துருவாமா. ரொம்ப நன்றிம்மா. நீங்க சொன்ன மாதிரி நானும் என் மருமகளும் உடனே கோயிலுக்கு போறோம். நாங்க வேண்டிக்கிறோம்மா. நம்பிக்கையோட போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வந்துடலாம். நம்ம போலாம். நானும் கூட வர ஈஸ்வரி கண்ணு. அத்தை வேண்டாம் அத்தை, நீங்க இங்கே இருங்க. சின்னையா அந்த தெய்வத்தோட போராடி என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்துவேன்.
ஒரு நிமிஷம். புள்ளைய காப்பாத்த நீயும் புருஷனை காப்பாத்த நீயும் முத்துமாரிய தேடி வந்திருக்கீங்களா? சாமி, என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன் நல்லபடியா பொழைச்சு வரதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சாமி. தாயி, இது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சோதனையான காலம். கவனமாயிரு. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்குது. ரொம்ப பயமா இருக்கு சாமி, பயமா இருக்கு. தாயி, நீ நடந்த பிரச்சனைய முத்துமாரி கிட்ட சொல்லு. நான் நடக்க போறத சொல்றேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது சோதனையான காலம்தான். ஆனா இதுக்காக நீ கலங்கிடாத, சோர்ந்து போயிடாத. நெருப்பு ஆத்த கடக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை நீ கடந்துதான் ஆகணும். முழுசா சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்னுதான் தீரணும். எந்த தாலிக்கும் வரக்கூடாத துயரம் உன் தாலியே நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து நீ உன் தாலிய காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குமா? என்ன வழிங்க சாமி? நீங்க சொல்லுங்க.